இரண்டாவது நாள். பயணங்கள் முடிவதில்லை. ஒரு தேடலில் இருக்கும் பெண்ணுடன் ஓஷோ உரையாடுகிறார். அப்பெண்ணின் தந்தை சமீபத்தில் காலமானார். ஓஷோ, நீ எப்படி இருக்கிறாய்? உன் அப்பா நோய்வாய்ப்பட்டிருந்தாரா? பெண், இல்லை. அவருக்கு 73 வயதாகிவிட்டது. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் எனக்கு வருத்தமில்லை. உங்கள் பிறந்த நாளில் அவர் காலமானது எனக்கு நிறைவாக உள்ளது. ஓஷோ, நல்லது. மரணம் எப்போதும் நமக்கு வருத்தம் தரக்கூடாது. ஒரு மனிதர் வாழ்ந்து முடித்து விட்டார். அதுவும் நன்றாக வாழ்ந்தார். மற்றவர்களால் நேசிக்கப்பட்டார். அவரும் மற்றவர்களை நேசித்தார். இப்படிப்பட்டவரின் மரணம் நமக்கு வருத்தம் தரக்கூடாது. வாழ்க்கை அழகாக இருப்பது போலவே சாவும் அழகாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. எல்லா வாழ்க்கைகளும் அழகாக இருப்பதில்லை. அதுபோல் எல்லா சாவுகளும் அசிங்கமாகவும் இருப்பதில்லை. ஒரு சாவு அழகாக இருக்கிறதா இல்லையா என்பது அதற்கு முன்னால் நிகழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தது. வாழ்க்கையின் எல்லை சாவு. வாழ்வின் உச்சகட்டம் மரணம். ஒரு வகையில் பார்த்தால் மரணம் என்பதுதான் வாழ்க்கையின் முழுமை. ஆனால் இப்போது அது முக்கியமில்லை. நாம் ஒரு நாளும் இறந்தவர்களுக்காக அழுவதில்லை. நாம் எப்போதும் நமக்காகத்தான் அழுகிறோம். ஒவ்வொரு சாவும் உங்களுக்கு சம்பவிக்கப் போகும் மரணத்தின் ஒரு மெல்லிய நினைவூட்டல். ஒவ்வொரு சாவிலும் உங்களில் ஒரு பகுதி மரணமடைகிறது. குறிப்பாக உங்கள் தந்தை, தாய், மனைவி, கணவன், தோழன், தோழி இறக்கும்போது, உங்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் இறக்கும்போது உங்களில் ஒரு பகுதி அவரோடு சாகிறது. அவர்கள் இந்த உலகை விட்டு மறையும் போது உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று கூடவே மறைந்து விடுகிறது. அதனால் ஏற்படும் வெறுமையை நீங்கள் உணர்கிறீர்கள். அந்த வெறுமையை நீங்கள் முற்றிலுமாக உணர வேண்டும். அந்த வெறுமையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அழ வேண்டும் என்று நினைத்தால் அழுங்கள். பெரிதாக கதறி அழ வேண்டும் என்று நினைத்தாலும் தவறில்லை. செய்யுங்கள். அந்த துக்க உணர்வை உங்களுக்குள் புதைத்து வைக்காதீர்கள். அதை தவிர்க்க நினைக்காதீர்கள். அதனை நியாயப்படுத்த நினைக்காதீர்கள். நாம் எல்லாவற்றையும் நியாயப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறோம். அதுதான் மனித இனத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு. அந்த சோக உணர்வை நியாயப்படுத்தி அதை தவிர்க்க நினைத்தால் உங்களுக்குள் இருக்கும் காயம் ஆறாமலேயே இருக்கும். அதனால் மனம் விட்டு அழுங்கள். உங்கள் கண்ணீர் பெருகட்டும். உங்கள் தந்தையுடன் நீங்கள் பேச விரும்பினால் பேசுங்கள். அவரிடம் நீங்கள் ஏதாவது சொல்ல நினைத்து அது சொல்ல முடியாமல் போயிருந்தால் அதை இப்போது சொல்லிவிடுங்கள். உங்கள் முன் அவர் இருப்பதாக பாவித்து நீங்கள் வேண்டியதையெல்லாம் பேசிவிடுங்கள். மீண்டும் சிறு குழந்தையாகி உங்கள் உணர்வுகள் உங்களை ஆட்கொள்ள அனுமதியுங்கள். நாம் எல்லாவற்றையும் நியாயப்படுத்த பார்க்கிறோம். நியாயப்படுத்துவதன் மூலமாக நம் உணர்வுகளை நமக்குள்ளேயே அடக்கி வைக்க முயற்சி செய்கிறோம். இன்றைய சிந்தனையின் முக்கிய பிரச்சனை இதுதான். இது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் நம் உணர்வுகளை அடக்கி வைக்கும் போது நம் அமைப்பில் நச்சுத்தன்மை கலந்து விடுகிறது. அதனால்தான் நான் உன்னை இங்கே அழைத்தேன். உன் கண்களை மூடிக்கொள். உனக்கு இப்போது ஒரு தற்காலிக மரணம் சம்பவிக்கட்டும். இந்த சமயத்தில் ஓஷோ தன் கையில் இருக்கும் பேனாவை போன்ற சிறிய விளக்கால் அந்த பெண்ணின் நெற்றியில் ஒளிக்கதிர்களை பாய்ச்சுகிறார். அந்த பெண்ணின் முகம் வெளுக்கிறது. எதையோ மென்று முழுங்குகிறாள். அவளுடைய உடல் லேசாக ஆடத் தொடங்குகிறது. நல்லது. இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் உன் படுக்கையில் அமர்ந்து அதை உள்ளே வரவிடு. அது வரும். அது இருக்கிறது. அது உன்னை ஆட்கொள்ள அனுமதி கொடு. அதை இப்போது அனுமதிக்காவிட்டால் பின்னால் அது உனக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். அது எந்த நேரமும் உன்னுடனேயே இருக்கும்.
இப்படித்தான் நாம் வாழ்ந்து அனுபவிக்காத அனுபவங்களை சேகரித்து கொண்டே போகிறோம். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் முழுமையாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும். பாக்கி இல்லாமல், பின் தொடர்ச்சி இல்லாமல் முடித்துவிட வேண்டும். அது அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும். அதை புத்திசாலித்தனத்துடன் அணுகாதீர்கள். உங்கள் மூளைக்கு அங்கு வேலை இல்லை, இதயத்திற்குத்தான் வேலை. இன்று இரவு உன் படுக்கையில் சுருண்டு படுத்துக்கொண்டு நன்றாக வாய்விட்டு அழ். இப்போது நாம் ஏன் அழ வேண்டும் என்று உன் அறிவு கேள்வி கேட்கத் தொடங்கும். அதை உதாசீனப்படுத்து. உன் உணர்வுகளின் வெளிப்பாட்டில் உன் அறிவு குறுக்கிடாமல் பார்த்துக்கொள். நாளை காலை நீ புத்துணர்வுடன் கண் விழிப்பாய். மரணத்திடமிருந்து ஏதாவது புது பாடம் கற்றுக்கொண்டிருப்பாய். நம்மை பெற்றவர்களின் மரணம் என்பது நமக்கு கிடைக்கும் ஒரு மகத்தான வாய்ப்பு. அது ஒரு புனிதமான நேரம். அதன் மூலம் நீ வளப்படுத்தப்படலாம். அதன் மூலம் நீ நிறைய சாதிக்கலாம். அது மகத்தான வாய்ப்புகளை, உள்ளுணர்வுகளை உனக்கு தரலாம். நழுவ விடாதே. இன்று இரவு இதை முயற்சி செய்து பார். நானும் உனக்கு உதவி செய்கிறேன். நல்லது. இந்த சந்திப்பில் தீவிரமாக ஞானம் பெறும் குழுவினரும் இருக்கிறார்கள். அவர்களுடனான உரையாடல் இது. சீடர், நான் தியான முகாமில் பங்கேற்றேன். அடுத்தடுத்து 3 குழுக்களில் பங்கேற்றுள்ளேன். என்ன நடக்கிறது என்பதை சிந்திக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன். என்னால் இதை பகுத்து ஆராய முடியவில்லை. ஓஷோ, பகுத்தாய்விற்கு இங்கே அவசியமில்லை. அதனால்தான் உங்களை வேகமாக அடுத்தடுத்து முகாம்களில் பங்கேற்கச் சொன்னேன். நடுவே அதனை சிந்திக்க உங்களுக்கு அவகாசம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அப்படி செய்தேன். பகுத்தாய்வு தேவையும் இல்லை. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது. பகுத்தாய்வு வாழும் வழி இல்லை. அது வாழ்வதை தவிர்க்கும் ஒரு வழி. பகுத்தாய்வு செய்யும் போது நீங்கள் வாழ்வதை தள்ளி போட்டு வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெண்ணை காதலிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த பெண்ணை காதலிக்கவில்லை. அவளை காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அந்த காதலே போலியாகிவிடுகிறது. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றலாம். ஆனால் அதனால் உங்கள் சக்திதான் விரயமாகும். எந்த விஷயத்தையும் பகுத்து ஆராய்தல் என்பது ஒரு வகையான மனநோய். அது உங்களுக்கு தவறான எண்ணங்களையே கொடுக்கும். காதலை பகுத்து ஆராய்ந்தால் அது கேலிக்குரியதாகிவிடும். அவ்வளவு ஏன், உயிரை பகுதி பகுதியாக பிரித்து பார்த்தால் கடைசியில் சில ரசாயனங்கள் தான் மிஞ்சும். ஓர் அழகான மலரை பகுதி பகுதியாக பிரித்து ஆய்ந்தால் அந்த மலரின் செத்த உடல்தான் மிஞ்சும். அதன் அழகு மறைந்துவிடும். அழகு, நன்மை, உண்மை, இது உள்ள எதையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த முடியாது. மனவியல் துறையை தோற்றுவித்த ஃப்ராய்டை பாருங்கள். எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் காதலை பற்றி ஆழமாக ஆராயும் போது மிஞ்சுவதெல்லாம் பாலியல் உறவுதான். காதல் மறைந்து விடுகிறது. ஒரு கவிதையை வேறு ஆணி வேறாக பிரித்து போட்டு ஆராயுங்கள். உரைநடை கூட மிஞ்சாது. செத்த வார்த்தைகள் தான் மிஞ்சும். அதனால் எந்த காலத்திலும் பகுத்தாய்வு செய்யாதீர்கள். அதனால்தான் உங்களை அடுத்தடுத்து குழுக்களில் பங்கேற்க வைத்தேன். நடுவே நீங்கள் சிந்திக்க நேரம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வேண்டுமென்றே அப்படி செய்தேன். அதனால்தான் உங்களுக்கு இன்று மகத்தான அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. அவை அனுபவிக்கப்பட வேண்டியவை, ஆராயப்பட வேண்டியவை அல்ல. நல்லது. சீடர், நான் குழுவில் இருந்தபோது எனக்கு விவரிக்க முடியாத உணர்வுகள் ஏற்பட்டன. அபூர்வமான
ஆச்சரியமான பூரிப்பு என்று அவற்றைச் சொல்லலாம். அது ஒரு திடீர் மாற்றம். ஓஷோ, உங்களை பார்த்தால் குழுவில் இருந்த அனுபவம் சிறந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதன் தாக்கம் இன்னும் உங்கள் முகத்தில் தெரிகிறது. உங்கள் கடிதம் கிடைத்தது, நல்லது. இன்னும் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பயணம் தொடங்கும். ஆனால் ஒரு நாளும் முடியாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஞானத்தின் பாதையில் இன்னும் ஆழமாக போகத் தொடங்குவீர்கள். எந்த நிலையையும் இதுதான் முடிவு என்று நினைக்காதீர்கள். அதைவிட ஆழமான நிலை இருக்கிறது. அதற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் மட்டுமே அந்த நிலை உங்களுக்கு வரும். அதற்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு நடக்காது. இந்த நேரத்தில் இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படாதீர்கள், காத்திருங்கள். ஆசைப்பட்டால் எதுவும் நடக்காது. ஏனென்றால் ஆசைப்படும் மனம் அதீத கிளர்ச்சியுடன், அதீத அழுத்தத்துடன் இருக்கும். குழம்பி போயிருக்கும். ஆசைப்படும் மனம் எப்போதும் வருங்காலத்தில் தான் இருக்கும். ஆசைப்படாதீர்கள். ஏதோ நடக்கப் போகிறது என்று உணர்ந்து காத்திருங்கள். என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஏன், யாருக்குமே தெரியாது. அந்த அனுபவத்திற்கு மக்கள் பெயர்கள் சூட்டியது துரதிர்ஷ்டவசமானது. கடவுள், ஞானம், நிர்வாணம், சபோரி என்று பெயரிட்டு அதனை கொச்சைப்படுத்தி விட்டார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காத்திருங்கள். அடுத்தடுத்து கதவுகள் திறக்கும். நல்லது. சீடர், தனிமை அவ்வளவு சுகமாக இருக்கும் என்று எனக்கு இதுவரை தெரியாது. அந்த தனிமை சுகத்தை அழுத்தமாக பெற விரும்பினேன். சில காலம் தனியாக போயிருக்கலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் இங்கே உங்களுடன் சேர்ந்திருப்பதுதான் சரி என்று படுகிறது. ஓஷோ, தனியாகச் செல்லும் நேரம் இன்னும் வரவில்லை. காத்திருங்கள். இப்பொழுது தனியாக போவது உங்களுக்கு உதவாது. தனியாக இருப்பதற்கு சில சரியான தருணங்கள் இருக்கின்றன. அதை தவிர வேறு தருணங்களில் நாம் தனிமையை நாடினால் மனதின் பழைய பழக்கங்கள் மீண்டும் உள்ளே வந்துவிடும். அதற்கு பதிலாக இங்கேயே தனிமையை உணருங்கள். உங்களைச் சுற்றி ஒரு மக்கள் கூட்டமே இருந்தாலும் தனிமையை உங்களால் இங்கு உணர முடியும். தனிமை என்பது மனதின் ஒரு தன்மை. உங்களைச் சுற்றி கூட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை அது சார்ந்து இருக்காது. ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் இருந்தபடி நீங்கள் தனிமையாக இருக்கலாம். தனிமையாக இருப்பது என்பது ஒரு மனப்பாங்கு, அவ்வளவுதான். அதனால் முதலில் இங்கு தனிமையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அதில் வெற்றி பெற்றால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதில் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. அதன் பின் நீங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு செல்லலாம். உங்களால் இங்கு தனிமையை உணர முடிந்ததென்றால் அங்கும் நீங்கள் தனியாக இருப்பீர்கள். இங்கே தனிமை கஷ்டமாக இருந்தது என்றால் அங்கே தனிமை இன்னும் கஷ்டமாக இருக்கும். நாம் மனிதர்களுடன் சேர்ந்து வசிக்கும் போது மிகவும் இயல்பாக, இயற்கையாக இருக்கிறோம். மீன் தண்ணீரில் இருக்கிறது. அப்போது அது தன் இயல்பான சூழலில் இருக்கிறது. அதை பிடித்து தரையில் போட்டால் அதன் இயல்பான சூழ்நிலை போய்விடுகிறது. அது உயிருக்கே போராட வேண்டியிருக்கிறது. முதலில் உங்கள் இயல்பான சூழ்நிலையில் தனிமையை பழகிக் கொள்ளுங்கள். அதன் பின் நீங்கள் தனி இடத்தில் தனிமையாக இருக்கலாம். இங்கே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புவது இதைத்தான். மக்களுடன் சேர்ந்து இருக்கும்போது தனியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இந்தியாவில் நாம் தனியிடத்துக்கு போய் தனியாக இருப்பதை பரிசோதித்து பார்த்திருக்கிறோம். அந்த பரிசோதனை படுதோல்வி அடைந்தது. கடந்த காலங்களில் நாம் பலர் தனியிடத்தை தேடிச் செல்ல உதவி செய்திருக்கிறோம். அவர்கள் மீண்டும் சமுதாயத்திற்கு உள்ளே வர அஞ்சுகிறார்கள். அவர்கள் தங்கள் சூழலுக்கு எஜமானர்கள் ஆவதற்கு பதிலாக அடிமையாகிவிட்டார்கள். அதனால் அவர்கள் உலகை துறந்தார்கள். இதனால் இந்தியா
மிகவும் அவதிப்பட்டது. ஓர் ஐன்ஸ்டீனாகவோ பெட்ரண்ட் ரசலாகவோ ஒரு ஃப்ரைட்டாகவோ வந்திருக்க வேண்டியவர்கள்தான் உலக வாழ்க்கையை துறந்து ஒன்றும் இல்லாமல் சாவியாகி போனார்கள். தனி இடத்துக்கு போவதற்கான கதவு எப்போதும் திறந்தே இருந்தது. அதன் மூலம் தப்பித்தவர்கள் ஞானம் பெற்ற குருதேவர்களாகவில்லை, சூழ்நிலை கைதிகளானார்கள். ஞானம் பெறுவதற்கு அதற்கு நேரெதிர் சூழல் தேவை. ஒரு வகையில் அவர்கள் வறியவர்களானார்கள். சமுதாயத்தை விட்டு விலகியிருக்கும் சுகத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் மனம் அந்த சுகத்தை விட்டு வெளியே வர சம்மதிக்காது. அது மனித வாழ்க்கை இல்லை, சாதாரண செடி கொடியைப் போல் ஓரறிவுள்ள வாழ்க்கை. நீங்கள் இப்போது நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு ஊறு விளைவிக்காதீர்கள். தொடர்ந்து இங்கேயே இருங்கள். நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் தனியிடத்துக்கு போகும் அளவிற்கு வளர்ந்தவுடன் நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் நன்மைக்கே. சீடர்: வீட்டிற்கு திரும்பச் செல்வதை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவ இறைப்பணியில் உள்ளேன். அதற்கு நான் சரியான ஆள்தானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. எனக்கு இங்கே இருப்பது பிடித்திருக்கிறது. ஓஷோ, நான் உங்களை திருப்பி அனுப்புகிறேன். ஏனென்றால் இங்கே ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. ஏதோ நிகழ்ந்து விட்டது. சூழ்நிலை மிகவும் புதியதாக இருக்கிறது, மிகவும் எளிதாக இருக்கிறது. உங்கள் வீட்டின் பழைய சூழலில் நீங்கள் இதை முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன். அதனால் ஒரு புது மனிதனாக திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் ஒரு புது மனிதர்தான். ஒரு புது மனிதனாக உங்கள் வேலையை தொடங்குங்கள். உங்கள் சூழல் பழையதாக இருக்கட்டும். நீங்கள் புதியவராக இருங்கள். இந்த முரண்பாட்டில் உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள். இங்கே இருக்கும் வரை ஏதோ பிரமாதமாக சாதித்து விட்டதாக மக்கள் நினைப்பார்கள். ஆனால் வீட்டுக்கு திரும்பிய பிறகே அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அனுபவம் எத்தனை மகத்தானது என்பது தெரியும். பழையதற்கும் புதியதற்கும் இருக்கும் அந்த வேறுபாடு, அந்த முரண்பாடு மிகவும் முக்கியமானது. சிலருக்கு பழைய வழிகளில் மீண்டும் மூழ்கிவிடலாம் என்னும் சபலமும் உண்டாகிறது. அந்த சபலமும் நம் விழிப்புணர்வு வளர துணை செய்கிறது. அதனால் நீங்கள் திரும்பிச் செல்லத்தான் வேண்டும். அடுத்த முறை நீங்கள் வரும்போது என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். உங்களுக்கு இங்கு இருக்க விருப்பம் என்றால் இங்கு இருங்கள். ஆனால் நீங்கள் வீட்டிற்கு திரும்பச் செல்வதுதான் உங்களுக்கு ஏற்ற தியானம். நீங்கள் வீட்டிற்கு திரும்பிய பின்னும் புதுமையை உணர வேண்டும், புதிய வழியில் நடக்க வேண்டும், பழைய வழிகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு இந்த சமயத்தில் சரியான பயிற்சி. நீங்கள் வீட்டிற்கு திரும்பினால் உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் சக ஊழியர்கள் உங்களை பழைய வழியில் அமிழ்த்த பார்ப்பார்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சில சமயம் என்னிடம் சிலரை கூட்டி வருகிறார்கள். இவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று என்னிடம் சொல்கிறார்கள். இங்கே வந்து தியானம் செய்கிறான். அவனுக்கு குணமாகிறது. தன் வீட்டிற்கு திரும்புகிறான். அவன் குடும்பம் அவனிடம் அதே பைத்தியக்காரத்தனத்தை எதிர்பார்க்கிறது. அவன் மீண்டும் பொறியில் சிக்கிக் கொள்கிறான். அவன் தன் பாத்திரத்தை நடிக்க வேண்டியிருக்கிறது. என்ன செய்வது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிகளில் இருப்பவர்களில் 90% பேர் பைத்தியக்காரர்கள் இல்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பைத்தியத்தின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் மேல் அந்த பாத்திரம் திணிக்கப்பட்டு விட்டது. அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட பின் நெருக்கமானவர்களின் எதிர்பார்ப்பை சிதைக்க விரும்பவில்லை. 100 பைத்தியங்களிடம் உங்களுக்கு பைத்தியமில்லை என்று சொன்னால் உடனடியாக அதில் 90 பேருக்கு குணமாகிவிடும். அவர்கள் அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே வர அனுமதிக்க வேண்டும். அதுவரை
அவர்கள் இருந்தது ஒரு விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது முட்டாள்தனமான விளையாட்டு. ஏனென்றால் அந்த விளையாட்டில் அவர்கள் எப்போதும் நஷ்டமடைகிறார்கள். அந்த பைத்தியக்காரத்தனத்தை விட்டொழியுங்கள். நல்ல சிரிப்புடன் வெளியுலகிற்குச் செல்லுங்கள். போகும்போது என்னை பார்த்துவிட்டு போங்கள். இப்போது நான் உங்களை தலையில் அடிக்கப் போகிறேன்.